வணக்கம். தினம் ஒரு கோவில் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோவில். இது அகோபிலத்தில் இருக்குது. இந்த அகோபிலம் எங்கே இருக்குன்னா ஆந்திரா மாநிலத்தில் கண்ணூர் மாவட்டத்தில் இருக்குது. இது நந்தியாலேருந்து பக்கத்தில் இருக்குது. நந்தியாலேருந்து எந்த வண்டி வேணாலும் ஏறி போகலாம். சென்னையிலேருந்து வண்டி இருக்குது. சென்னையிலேருந்து ட்ரெயின் நிறையா இருக்குது. சென்னையிலேருந்தும் போகலாம். போகணும்னு கேட்டால் நந்தியாலா போகணும். நந்தியாலத்துலேருந்து கிட்ட இது. நந்தியாலத்துக்கு போய்ட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி போய்க்கலாம். விஜயநகர பேரரசு காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டிருக்காங்க. இந்த கோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிற்ப வேலைகள் கற்களாலேயே கட்டப்பட்ட கோவில் இது. சின்ன சின்ன வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த கோவிலை நம்ம காலையில் வந்திருக்கோம். அதிகாலையில் 5 மணிக்கு கோபூஜை நடக்கும். இந்த கோபூஜைக்கு தான் வந்திருக்கோம். கோபூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி நிறைய பேர் வந்து போவாங்க. கீழ் அகோபிலம், மேல் அகோபிலம் 2 அகோபிலங்கள் இருக்குது. இந்த நம்பர் இருக்குது கீழ் அகோபிலம். இவர் தான் வணங்குறோம். இது 9 நவ நரசிம்மர் இருக்காங்க பார்த்தீங்களா. 9 நவ நரசிம்மர்களையும் வேண்டதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கோவிலாக போவாங்க. இவர் தான் மெயின் கோவிலாக சொல்லப்படுது. இந்த கோவிலேருந்து தான் மற்ற கோவிலுக்கு போக வேண்டியும். பாவன நரசிம்மர், மற்ற நரசிம்மர் எல்லாம் பாவன நரசிம்மர் மட்டும் போனீங்கன்னா நீங்கள் ஒரு குழுவாக போகணும். ஒரு 7 பேர் 6 பேராக ஒரு குழுவாக போங்க. அந்த குழுவில் போகும்போது சனிக்கிழமை மட்டும்தான் அந்த கோவிலுக்கு போகணும். பாவன நரசிம்மருக்கு மேலே இருப்பாங்க அந்த கோவில். அதனால் குழுவாக போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது காடு சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டில் தான் இருக்குது. மலைப்பகுதியில் தான் இருக்குது. இது பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இவங்க பழங்குடியினர் பெண்ணை தான் இந்த நரசிங்க பெருமாள் மணந்ததுக்காக சொல்லப்படுறாங்க. பழங்குடியினர் நரசிம்மர் பெண்ணு பெடுத்ததால் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த அசைவங்கள் படைப்பாங்க. இந்த பழங்குடியினர் நிலையத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அசைவங்களும் இங்கே படைப்பாங்க. வேறு எந்த கோவில்லையுமே பெருமாளுக்கு அசைவங்கள் கிடையாது. இந்த அகோபிலத்தில் இருக்கிற நரசிங்க பெருமாள் மட்டும் இந்த பழங்குடியின மக்கள் அசைவங்கள் படைப்பாங்க. முட்டை அதை இந்த கோவிலில் கிடையாது. மேலே இருக்க கோவில்கள் படைச்சிருக்காங்க. இதான் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும், பாவன நரசிம்மர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 7 பேர் குழுவாக போங்க. 7 பேர் குழுவாக போயிட்டு பாவன நரசிம்மரை பார்க்க முடியும். ஏன்னா அது ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். காட்டு வழியில் போகும். அதனால் சனிக்கிழமை மட்டும்தான் இந்த பாவன நரசிம்மரை பார்க்க முடியும். அதனால் சனிக்கிழமை போகிற மாதிரி பார்த்தீங்க. இப்போ பிளான் பண்ணணும் இந்த பாவன நரசிம்மரை பார்க்குறதுக்கு சனிக்கிழமை போகிற மாதிரி. சனி, ஞாயிறு, திங்கள், அதாவது 3 நாள் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க.